நேற்று இவர் கூட சொல்றாரு, மாசு கூட சொல்றாரு 0% கஞ்சா கல்டிவேஷன் 0%. உண்மைமா சத்தியமா? அப்ப இது வரைக்கும் பிடிப்பட்டதெல்லாம் கருவேப்பிலையா கஞ்சாவா? சொல்லுங்க. போதையில போட்டு நீங்க 80 வயசு மூதாட்டிய பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டான். அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவங்கள மாதிரி ஆளுங்க விரட்டி வெளுக்க தோணுது. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா கஞ்சா கிடையாது, மெத்தா. ஏன்னா அது அவங்க சொத்தா கூட இருந்துச்சு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி. ஜாஃபர் சாதிக்னு ஒரு நபர் வந்து அதில் நமக்கு பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே, நானாவது அடியில காந்தம் வச்சே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. தொடர்ச்சியாக இந்த மக்கள், சாமானிய மக்கள் இவ்வளவு பேர் வந்து அவதிக்குள்ளாக அதை பார்த்ததுக்கு பிறகு பல நடிகர்கள் கடந்து போனது போல ஆட்சியுடைய பிரச்சனைகள் தான் இந்த தேர்தலை தீர்மானிக்கும் சொல்லுவாங்க. எஸ், நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, அரசியலுக்கு வரீங்க. இந்த பிரச்சனைகளுக்கு இது மாற்றாக வரக்கூடிய நபர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஏமாட்டிட்டு கடைசியில் அங்க போய் நின்னுறாங்க. கையில வச்சதை தூக்கி போட்டுறாங்க, அங்க போய் நின்றாங்க டார்ச் லைட்ல. ஓப்பனிங் சீன்லயே அவமானமா? இதை கடந்து போயிட்டே இருக்க முடியாது நம்ம. அப்படி சோ இந்த மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும்னாக்கா நம்ம உள்ள வரணும், இந்த ஆளக்கூடிய நபர்களை எடுத்து கேள்வி கேட்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோட தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்காரு. I am coming. இன்னைக்கு கத்துக்குட்டி 2 வருஷம் அரசியல்ல குழந்தைதான். களத்துல சந்திப்போனே உங்க விஜய் நான் வரேன். இன்னைக்கு கத்துக்குட்டி 2 வருஷம் அரசியல்ல குழந்தைதான். திருடனா சார்? திருடனா. அதே மாதிரி ஜனநாயகனுக்கு அதிகமா காசு மக்கள் கிட்ட வாங்கினாலும் திருடலாம். ஃப்ரீயா கொடுக்க சொல்லணும், இல்ல கம்மியா கொடுக்க சொல்லணும். ரெஜன் வச்சுக்கிறது தப்புதான். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? நாங்க பேர்லயே சீமான் இருக்கனால மான் ஊர்கா சாப்பிட்டோம் சொன்னோம். மான் ஊர்காங்கிறது உலகத்துல இல்லையா? இது அவதூறு. நீங்க சொல்லுங்க. மான் ஊர்கா உலகத்துல இருக்கா சொல்லுங்க. உலகத்துல இருக்கா? நீங்க இருக்கா? நீங்க சொல்லுங்க. நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா. சார் கேக்குறல சொல்லுங்க. இருக்கா இல்லையா உலகத்துல? தெரியாது சார். உங்களுக்கு தெரியாது. அப்ப தெரியாதுன்னு சொல்லணுமே தவிர அப்படி ஒண்ணு இல்லன்னு சொல்ல கூடாது. புரியுதுங்களா? அதுதான் அவதூறு. சரி, பிகே பாடி வச்சு அவர் சுட்டுருக்காரா? தாவேக்காவுடைய ஓட்டு என்ன? ஒண்ணுமே இல்ல. நாங்க 8% சார். சிம்பிள் வச்சிருக்கா கட்சி சார். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சிட்டு இருக்கேன். ஒரு பெரிய குழி வெட்டி வச்சிருக்காங்க. அந்த குழிக்குள்ள நரி, ஓநாய், சிங்கம், புலி, கரடி எல்லாம் விழுந்துருச்சு. சரிங்க. ஒரு சின்ன எறும்பு அது பாட்டுக்கு ஏற மேல போயிட்டே இருக்கும். சரிங்க. சின்னதா இருக்கு அப்படின்றதுனால நீங்க வந்து எப்பயுமே முடிவு பண்ண முடியாது சார். அது என்ன ஆற்றல் கொண்டு இருக்கதான் நீங்க பாக்கணும். நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. கோடி இளைஞர் கையில் இருக்கும் பொழுது நீங்க வந்து எப்படி போற போக்குல சொல்ல முடியும்? என்ன புடிச்ச அவ்வளவு கோடி பேர் காட்டா வெளியில. சீமான் சொன்ன கருத்துல தவறு, அவர் எடுத்து வைக்கிற கொள்கையில தவறு, அவர் எடுத்து வைக்கக்கூடிய திட்டங்கள் தவறு. ஏதாவது சொல்லுங்க. நான் சொல்றேன். சொல்லுங்க. தவறு இல்லையா? இது அரசியல். அது அவர் எடுத்து வைக்கக்கூடிய திட்டம். அது அப்ப இது கேவலமான அரசியல் நீங்களே ஒத்துக்கிறீங்க? நீங்க அடடடா, நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. நீங்க வந்துட்டு இது அரசியல் அவரே கேக்குறாரு. அப்ப சீமான் பேசுறது கேவலமான அரசியல் அவரே ஒத்துக்கிறாரு. யார சொல்றீங்க நீங்க? இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்லுற? மூக்க பிச்சு முடியும் உன்னைய. சார் மதியாதிக்குரிய சீஃப் மினிஸ்டர் சார், இங்கே வந்து இவ்வளோ வேலையை விட்டு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், சீஃப் மினிஸ்டர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வேலை மதிக்காத நாட்கள் இருந்தாலும், தேர்தல் நேரம் சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு வினாடியும் வந்து வேலை மதிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருந்து கூட அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க சொன்னால், இங்கே வந்திருக்கிறதுனால வந்து ஒரு 100 ஓட்டு ஒரு ஜாஸ்தி கிடைக்காது. இங்கே வந்திருக்கிறதுனால வந்து ஒரு 100 ஓட்டு ஒரு ஜாஸ்தி கிடைக்காது. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இரியா அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூவிக்கிட்டு இருக்க. சமீபத்துல திமுகவை உரசி பாக்குற மாதிரி, சீண்டி பாக்குற மாதிரியே நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்குது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அதனாலதான் ஐயா என்னங்க ஐயா பிரச்சனை? திமுக என்ன 18 வயசு கன்னி பொண்ணு, நான் இளைஞன்னு சீண்டி பாக்குறேன். கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடுறாங்க. கூட்டணியில இருக்கீங்க. கூட்டணி தேர்தலுக்கு தான். ஏன்னா அவங்க தனி கட்சின்னு சொல்லி அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் நாங்க முட்டு கொடுக்கறதுக்கு நாங்க அதுக்கு பேரா கூட்டணி? நல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்க ஐயா. கொடுத்த வாக்க காப்பாத்தணும், முடியலன்னா அந்த நாக்க புடிக்கிட்டு சாகணும். இந்திரா காந்தி பேர் 25 வருஷமா இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு திண்டிவனத்துல. இப்ப அதை மாத்தி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பேருந்து நிலையம் வைக்கிறாங்க. காங்கிரஸ் தலைவர் ஐயா செல்வ பிறந்தக்கு எதுவுமே கேட்கல இதை பத்தி. அவர்கிட்ட போய் கேளுங்க.
சார் நீங்க தான் சார் கேட்கணும். அறிவாலயத்துக்கு அடிக்கடி போறீங்கல்ல சார். அறிவு இல்லாதவன் தான் அதாவது யாருக்கு சனீஸ்வரன் பிடிச்சிருக்கானோ சனி கோயிலுக்கு போவான். அறிவு இல்லைன்னு தான் அந்த ஆலயத்துக்கு போவான். பாவப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வருவதற்கு ஒரு துவக்கமாக இந்த விழா அமையட்டும். திமுக ஆட்சியில பாவப்பட்ட மக்களா இருக்காங்களா? எல்லாம் இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அதான் கேட்க நீங்க சொல்லுங்க. இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? 5 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாடு அரசுடைய கடன் எவ்வளவு? 4.5 லட்சம் கோடி. இப்ப எவ்வளவு? 9.5 லட்சம் கோடி. அதாலே வர்க்கீஸ் அங்கதான் நிக்கிறான் வர்க்கீஸ். ஒரு 5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன் வந்திருக்குன்னா மூளை இருக்கிறவனுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பாவம். நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? 4 வருஷத்துக்கு முன்னால உங்க வீட்டுல கரண்ட் பில் எவ்வளவு கட்டினீங்க? 300 ரூபாய் கட்டியிருப்போம் சார். இப்ப எவ்வளவு கட்டினீங்க? இன்னைக்கு 900 ரூபாய் கட்டுறோம் சார். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். அப்ப 4 வருஷத்துக்கு முன்னால உங்க ஹவுஸ் டாக்ஸ் எவ்வளவு கட்டினீங்க? நாங்க வெறும் 2500 ரூபாய் கட்டணும். இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? இப்போ 7700 ரூபாய் கட்டுறோம். புரியுதா? இந்த மக்கள் என்ன பண்ண போறாங்க அந்த தைரியத்துலதானே நீங்க இப்படி ஆடுறீங்க. இதுலதான்டா தெரியுது உங்க ஊழல். சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது. நான் சொல்ல வேணாம், உங்க வாயில இருந்து வந்துருச்சா? சரி, இதுதான். அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இளவு பாலிசோ? இதெல்லாம் பார்த்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க பாட்டுக்கு பொழுதுபோக்குல மீடியால உட்காந்து ஆகா இந்த ஆட்சி பிரமாதம்னா மக்கள் என்ன கஷ்டப்படுறான்னு தெரிய வேணாமா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி திமுக செய்யறதெல்லாம் நான் செய்யணுமா? அந்த கட்சி என்னன்னே தெரியாம கொள்ளை கூட்டத்திலையும் அடிமை கூடாரத்தில் இருக்க மாதிரி எல்லாத்துக்கும் ஓகே பாஸ் போடுறது நாங்க இல்ல. இன்சல்ட்டிங். இப்ப ரவுடிங்களா என்ன பண்ணுவாங்க தெரியலையே. அதாவது கிணத்து தவளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் கிணத்து தவளை. ஆமா. காங்கிரசுடைய ஜீவ மூச்சு காமராஜரை கேவலப்படுத்துகிற போது எவன் எதிர்த்து குரல் கொடுத்தானோ அவன் மட்டும்தான் காங்கிரஸ் யோகியதை இருக்கு. மற்றவன் காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு இப்படி பேசனுடைய பிறப்பின் மீதே எனக்கு சந்தேகம். சாம்பார் அப்ப எனக்கு 2026 தேர்தலுக்கு திமுகவோடு கூட்டணி வேண்டாம், தாவேகாவோடு கூட்டணி வைக்கணும் திருச்சி வேலுசாமி ஆசைப்படுறீங்க. ஆமாவா? மக்கள் கட்சியில் இருக்க தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க சார். இன்னைக்கு திமுக இல்லன்னா காங்கிரஸே தமிழ்நாட்டில் இல்லன்றாங்களே. சரி, அப்படி இல்ல தூக்கி சுமக்குதுன்றாங்க. நாங்க சுமப்பதால் உங்களுக்கு ஆட்சி. பேட்டி ஒளிபரப்பாகும் போது கட்சியில நீக்கிறது போறாங்க. நீக்கட்டும், நான் தான் காங்கிரஸ். என்ன நீக்கிறதுக்கு எவனுக்கு யோகிதை இருக்கு? ஆதரித்தால் தான் உங்களுக்கு ஆட்சி. காங்கிரஸ் ஆதரிக்கணும்னா எப்பவும் எதிர்கட்சியா தான் இருக்கு. இந்த தேர்தல் அதுதான். நாங்கள் இப்ப ஆதரிச்சாலே நீங்க ஜெயிக்க முடியுமான்னு சந்தேகம். ஏன்னா ஆன்டி இன்கம் அவ்வளவு வந்துருச்சு. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நீங்க உங்க வாயில சொன்னதுதான். யார்? நான் சொன்னேனா? கொஞ்சம் முன்னால சொன்னீங்க பாருங்க. எதுவுமே சொல்லுங்க. ஏங்க எனக்கு எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரியே நீங்க இது பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தோரி பயந்தா உங்களுக்கு பக்கோடா. டேய் போடா பயந்தோரி பய பயந்தோரி.